Hi friends, welcome to Raga's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல இந்த மாதிரி பழைய சாக்ஸை எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்துறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது கூட இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேர் பின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாக்ஸ் எடுத்துக்கோங்க. சாக்ஸ்ல ஒரு 4 இருந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அகலம் இருக்க மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் கலரான சாக்ஸில் இந்த மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேங்க. பாருங்கள், இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் இந்த பக்கம் 2 பக்கமும் கட் பண்ணது இருக்கு இல்லையா, தெரியாத மாதிரி மேலே ஒரு சின்ன ஃபோல்டிங்கும் கீழ் பக்கத்தில் ஒரு சின்ன ஃபோல்டிங்கும் உள் பக்கமாக தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி 2 அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் ஊசி நூல் வச்சு தைச்சிக்க போகிறோம். அது பிரிஞ்சிடாமல் இருக்க மாதிரி பாருங்கள். எந்த சைடில் இப்படி 2 பீஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஊசி நூல் வச்சு தைச்சிக்கோங்க. எந்த கலர் சாக்ஸ் எடுக்கிறீங்களோ அதே கலரில் நூல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தைச்சது வந்து அவ்வளோக்கா தெரியாமல் இருக்கும். சாதாரணமாக இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி ஊசி நூல் விட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி தைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ தைச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த நூலை டைட்டாக லாஸ்ட்டில் 2 முடி மட்டும் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ நம்ம ஒயிட் கலர் சாக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி 2 பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் நூல் வச்சு தைச்சிக்க போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி இப்போ பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் நூல் எடுத்திருக்கேன். நூல் எடுத்து இப்போ வந்து கடைசியாக இப்போ முடிக்கிறப்போ ஒரு 2 முடி போட்டு முடிச்சிருங்க தைக்கிறத. அவ்வளோதான். இப்போ நம்ம 2 பீஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணுறப்ப நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம 2 பீஸுமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ ஒரு பீஸ் மட்டும் இப்போ கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெட் கலரில் உலன் நூல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஏதாவது வயலட்டோ இல்லை வந்து டார்க் ப்ரௌனோ பிளாக்கோ எடுத்திங்கன்னா அதுக்கு நல்லா சூட் ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக 2-3 சுற்று நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இப்போ நம்ம பூ கட்டுற மாதிரி நம்ம முடி போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் பூ கட்ட தெரியாது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக முடி போடுற மாதிரி முடி போட்டுக்கலாங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம பட்டர்ஃப்ளை மாதிரி பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு விங்ஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியணும். அதனால் நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த விங்ஸ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம 2 முடி போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி ஒயிட் கலரையும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒயிட் கலர் பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு 2-3 சுற்று சுற்றி அதுக்கப்புறம் 2 முடி போட்டுக்கோங்க. இப்போது 2மே தனித்தனியாக நம்ம முடி போட்டிருக்கோம். இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சு இந்த மாதிரி 2-3 சுற்று சுற்றிட்டு 2 முடி போட்டுக்கலாம் அதே மாதிரி. இப்போ நம்மளுக்கு பட்டர்ஃப்ளைல நடு பகுதி வரும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இந்த உல்லன் நூல் சுற்றுறோம். ஸோ இது வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம இந்த வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், கிட்டத்தட்ட பட்டர்ஃப்ளை மாதிரி ரெடி ஆகிருக்கு. இது கூட இப்போ மேலே இருக்க அந்த இது மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் எடுத்துக்கலாம். ஹேர் பின் எடுத்து இடுக்கி வச்சோ இல்லை கட்டிங் பிளேயர் வச்சோ நீங்கள் வந்து சுருட்டி விட்டுக்கோங்க. இந்த ஷேப்க்கு வர மாதிரி நீங்கள் அதை வந்து மடித்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்கோம் இல்லையா, அது கூட வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதையும் சேர்த்து இப்போ நம்ம முடி போட்டுக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு 2-3 முடி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இப்போ பின்னாடி சைடு வந்து உங்களுக்கு அந்த பின்னு தெரியுது இல்லையா, அதில் வந்து உள்ளன் சுற்றிக்கிறேன். கொஞ்சமாக உள்ளன் சுற்றி அதுக்கப்புறம் ஒரு 2 முடி போட்டுக்கிறேன். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக நின்றுக்கும். அதே மாதிரி மேலே இருக்க இந்த பார்ட் மட்டும் தான் தெரியும். கீழே இருக்க பின் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு அழகான பட்டர்ஃப்ளை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வந்து
நான் கீ செயின் மாதிரி ரெடி பண்ண போகிறேங்க. கிட்ட இருக்க ஏதாவது ஒரு பழைய கீ செயின்லேருந்து இந்த செயின் மட்டும் கழட்டி இதில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ அது அழகான கீ செயினாக ரெடி ஆயிடுச்சு. இது டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நெயில் பாலிஷ் வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது கீ செயினாவோ இல்லைன்னா உங்கள் ஹேர் பேண்ட் கூடவோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இது ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.